ஹாய் ஸ்டூடெண்ட், நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இன்டர்நெட் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம், வெப் ப்ரௌசர் பார்த்துருக்கோம், வெப் பேஜஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? பேசிக் வெப் பேஜஸஸ் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? பேசிக்காக இப்போ வந்து நம்ம வெப்பில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹெச்டிஎம்எல்லோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஹெச்டிஎம்எல்லில் என்னென்ன பேசிக்ஸ் பார்க்க போகிறோம், அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ண போகிறோம், ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அதுக்கு ஒவ்வொரு டேகுக்கும் என்ன மீனிங், அந்த டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஹெச்டிஎம்எல் பேசிக்ஸ் அப்படின்னாவே அது ஒரு டாக்குமெண்ட்டுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வெப்பேஜை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு வெப்பேஜஸை நம்ம உருவாக்குறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்பேஜஸ்ங்கிறத நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை அதில் வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஃபார் பிஸ்னஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம், எஜுகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா மோர் தென் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணி வெப்பேஜஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ வந்துட்டு ஒரு வெப்பேஜை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு கோடிங் தேவை நமக்கு. ஓகேவா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற லாங்குவேஜ் பார்க்குறோம். ஜஸ்ட் அதில் என்னென்னலாம் இருக்குது, அது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு நம்ம கிளைண்ட் சைடு தான் இது நமக்கு. ஓகேவா? எப்படி யூஸ் பண்ணுறோம், டாக்குமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். ஹெச்டிஎம்எல்ங்கிறது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக. அது வந்து மோர் தென் இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு லிங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் நம்ம சொன்னோம், வெப்பேஜுக்காக. அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது கிடையாது. ஜஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கப் லாங்குவேஜுங்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், டேக் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? டேக்குங்கும் போது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து கிளைண்ட் சைடு தான், நாட் எ சர்வர் சைடு. நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம், சர்வர் கிடையாது. ஓகேவா? இந்த லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு ஓப்பனிங் க்ளோசிங் டேக் நமக்கு தேவைப்படும். அந்த க்ளோசிங் டேக்குங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, டெக்ஸ்ட்டு, இமேஜஸ், லிங்க்ஸு, லிஸ்ட்டு, என்ன லிஸ்ட்டுங்க மாதிரி, அப்புறம் டேபிள்ஸ் அண்டு மல்டிமீடியா எலிமெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மல்டிமீடியா எலிமெண்ட்ஸ் அது அப்படிலாம் வந்து பார்த்தோன்னா, ஹெச்டிஎம்எல்லில் இருக்க ஃபைங்கிறதுல நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா, ஆடியோ அண்டு வீடியோஸ்லாம் நமக்கு வரும். ஓகேவா? இதோட ஒர்க்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சிஎஸோட ஒர்க் வந்து நம்ம என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்டைல் ஷீட்டுக்காக. ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இன்டராக்டிவிட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சர்ச் கொடுக்கறது, அதுக்கப்புறம் இமேஜை சர்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு லிங்க்கை நம்ம சர்ச் பண்ணுறது, ஹைப்பர் லிங்க்கு. ஓகேவா? அண்டு மோர் நிறையா நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சின்னதாக ஒரு கோடிங் மாதிரி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இது என்ன டேக், ஓப்பன் டேக் எப்படி இருக்கும், க்ளோசிங் டேக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம அதை பார்த்துக்கலாம். திரும்ப ஒன் பை ஒன்னாக நம்ம செகண்ட் யூனிட்டில் பார்த்துக்கலாம். ஓகேவா? இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்மளோட ஓன் வெப்சைட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹெச்டிஎம்எல்ங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். ஹெச்டிஎம்எல்ங்கிறது வந்து நாட் கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். இப்போ ஜாவா, C++ இதெல்லாம் நமக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிடையாது. இது நம்ம எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நோட் பேடில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணுறது எப்படி சேவ் பண்ணோம் அப்படின்னா, .html அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு .htm அப்படின்னு கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். வியூ பண்ணி பார்க்குறது எனி வெப் ப்ரௌசர். ஓகேவா? எனி வெப் ப்ரௌசரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு ஹெச்டிஎம்எல்லில் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, டாக்குமெண்ட் டைப் HTML. இது வந்துட்டு வெர்ஷன் 5ல் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறோம், டேக் HTML, அதுக்கப்புறம் பாடி, அதுக்கப்புறம் டைட்டில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா ஹெட்டு, இந்த மாதிரி நிறையா டேக் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
அது எல்லாமே நம்ம ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸ்லாஷ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இப்போ HTML டேக் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த டேகை என்ன பண்ணியிருக்கணும், க்ளோஸ் பண்ணியிருக்கணும். /HTML அப்படின்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக் டேக் என்னென்ன டேக்லாம் இருக்குது நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஜஸ்ட் என்னென்ன நார்மலாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா H1 to H6. இந்த H1 to H6 அப்படிங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா H1ங்கிறது வந்து ஹெட்டிங் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு நமக்கு ஹெட்டிங் அப்படின்னாவே பெருசு சின்னது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி 1 to 6 வரைக்கும் நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பேராகிராஃப், நம்ம பேராகிராஃபாக கொடுக்குறோன்னே அதுக்கு பிரேக்கு, இட்டாலிக்கு, அதுக்கப்புறம் அண்டர்லைன், இந்த மாதிரி மோர் தென் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு செகண்ட் யூனிட்டில் நம்ம கிளியராக பார்ப்போம். செகண்ட் அண்ட் தேர்ட் யூனிட்டில் கிளியராக நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்துட்டு இதில் அடுத்தது என்ன டேக் இருக்குது அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? தேங்க்யூ.